Hello friends, welcome to my YouTube channel. நீட் 2025 ப்ரிப்பரேஷனில் பயாலஜி சிலபஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் மோனிரா பார்க்குறோம். ஓகேங்களா, கிங்டம் மோனிரா வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் சிலபஸ் பயாலஜி. இங்கே வந்து பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த மோனிரா. ஓகேங்களா, மோனிராவோட சைலண்ட் ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சிலபஸ் கண்டென்ட் தான். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கோட 11th. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் யூனிட்ல செகண்ட் சாப்டர் தான் இந்த பார்ட். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். பாக்டீரியா ஆர் த சோல் மெம்பர்ஸ் ஆஃப் த கிங்டம் மோனிரா. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவோட ஒரு இதுதான். ஓகேங்களா, தே ஆர் த மோஸ்ட் abundant microorganisms. Bacteria occur almost everywhere. Hundreds of bacteria are present in handful of soil. They also live in extreme habitats such as hot springs, deserts, snow, and deep oceans where every few other life forms can survive. Many of them live in or on their organism as parasites. Okay. வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நார்மல் படிக்கலாம் பாருங்கள். பாக்டீரியா த சோலர் மெம்பர்ஸ் ஆஃப் த கிங்டம் மோனிரா. அதாவது பாக்டீரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிங்டம் மானிட்டரோட சோலர் மெம்பர்ஸ். ஓகேங்களா, தே ஆர் த மோஸ்ட் அபண்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம். ரொம்ப நிறையா இருக்குது. பாக்டீரியா அக்கர் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஆர் பிரசன்ட் இன் த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாயில். சாயில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்குது. தே ஆல்சோ லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழக்கூடிய தன்மை கூடியது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், டெசர்ட்ஸ், ஸ்னோ, டீப் ஓஷியன்ஸ். ஓகேங்களா, அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழும். லைஃப் ஃபார்ம்ஸ் கேன் சர்வை. ஓகே, அதர் ஒன்லி ஃபியூ அதர் லைஃப் ஃபார்ம்ஸ் கேன் சர்வை. அதே மாதிரி மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலங்குகள் தான் அந்த இடத்துல வந்து உயிரினங்கள் தான் வாழும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெனி ஆஃப் தம் லிவ் இன் ஆன் அதர் ஆர்கானிசம் ஆஸ் எ பாரசைட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராசைட்ஸ்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாராசைட்ஸ்னால் இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல் ரெஸ்ட்டில் எப்படி கொடுக்குறான்னு சொல்லிட்டு. பாராசைட்ஸ் மீன்ஸ் ஒட்டுண்ணிகள். ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாராசைட்ஸ் சொல்கிறாங்களா, அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியாமல் படிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாராசைட்ஸ் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள். ஓகேங்களா, ஓகேங்களா, பாராசைட்ஸ் மீன்ஸ் ஒட்டுண்ணிகள். பாக்டீரியா ஆர் குரூப் அண்டர் 4 கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் தர் ஷேப். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா அதோட வடிவங்கள் அமைத்து 4 கேட்டகரியை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. த ஸ்பெரிக்கல் காக்கஸ் குக்கி, த ராட் ஷேப்டு பேசிலி, த கோமா ஷேப்டு விப்ரோ அண்டு த ஸ்பைரல் ஸ்பைரிலா. ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இது வந்து கொக்கே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிலி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர் இருக்குது, அந்த தலைப்பகுதின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரிலா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைப்ரோ. இது வந்து 4 கேட்டகரியாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோ த பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சிம்பிள், தே ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ் இன் பிஹேவியர். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அதோட பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மலாக இருக்காது, ரொம்ப அப்நார்மல் பிஹேவியராக இருக்கும். கம்பேர்ட் டு மெனி அதர் ஆர்கானிசம், பாக்டீரியா ஆஸ் எ குரூப் ஷோ த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் மெட்டாபாலிக் டைவர்சிட்டி. அதாவது நிறைய குரூப் ஆஃப் ஆர்கானிசம் இருந்தாலுமே பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டென்சிவ் மெட்டாபாலிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேட்டகரியில் வருது. சம் ஆஃப் த பாக்டீரியா ஆர் ஆட்டோட்ராபிக், தே சிந்தசிஸ் their own food from inorganic substrates. They may be photosynthetic autotrophic or chemosynthetic autotrophic. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோட்ராபிக். ஃபோட்டோசிந்தசிஸ் மீன்ஸ் ஒளி சேர்க்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா வேதி சேர்க்கை, சிந்தட்டிக். ஓகே, the vast majority of bacteria are heterotropics. They depend on other organisms and dead organic matter for food. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராபிக்காகவும் இருக்கும், ஹெட்ரோட்ராபிக்காகவும் இருக்கும். பாக்டீரியாவோட ப்ராப்பர்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே பாக்டீரியா. These bacteria are special since they live in some of the most harsh habitats such as extreme
salty areas, halophiles, hot springs, thermostrophiles, and marshy areas, methanogens. Archaebacteria differ from other bacteria in having a different cell wall structure, and this feature is responsible for the survival in extreme conditions. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லையுமே வாழும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு நிறைந்த ஏரியாவில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெப்பமான சூழ்நிலை இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷ் ஏரியாஸில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா செல்சுவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பாக்டீரியா கம்பேர் பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த செல்சுவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனே வாழ்றதுக்கு வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி புரியுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா methanogens are present in the gut of survival ruminant animals such as cows and buffaloes, and they are responsible for the production of methane from the dung of these animals. இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனோஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் தயாரிக்க வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பயோகேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூமே இம்பார்ட்டன்ட்டு, கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூமே இம்பார்ட்டன்ட். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர் சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுமே வாழும். அதாவது வந்து உப்பு நிறைந்த பகுதியிலும் சரி, வெப்பநிலை நிறைந்த பகுதியிலும் சரி, மெத்தனோஜன்ஸ் அந்த மாதிரி ஏரியாவில் வாழும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட செல்சுவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற செல்சுவர் வந்து பாக்டீரியாவோட செல்சுவர் வந்து வேறுபட்டிருக்கும். அந்த வேறுபட்ட செல்சுவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வாழ்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. மீத்தோஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளோட அந்த வேஸ்ட் இதுலேருந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கவுடங் அதெல்லாம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயோகேஸ் மீத்தேன் தயாரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதாங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேபாக்டீரியா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈபாக்டீரியா. These are thousands of different Ebacteria or true bacteria. Eubacteria means true bacteria. Okay, they are characterized by the presence of a rigid cell wall. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ரிஜிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நிலையான தடுப்பு வால் இருக்கும், சுவர் இருக்கும், செல் சுவர் இருக்கும். அண்ட் இஃப் மொட்டைல் a flagellum. The cyanobacteria, also referred to as a blue-green algae, have chlorophyll, is similar to green plants, and are photosynthetic autotrophics. Cyanobacteria is a photosynthetic autotrophics. Okay, the cyanobacteria are unicellular, colonial, and filamentous freshwater, marine water, and terrestrial algae. These are the examples. Okay, the colonies are generally surrounded by the gelatinous sheath. They often form blooms in polluted water bodies. Some of these organisms can fix atmospheric nitrogen in specialized called heterocytes. Example பார்த்தீங்கன்னா nostoc and anabaena. Chemosynthetic autotrophic bacteria oxide various inorganic substances such as nitrates and ammonia, and use the released energy for their ATP production. They play a great role in recycling nutrients like nitrogen, phosphorus, and iron and sulfur. Okay, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்டீரியா சொல்லியிருக்காங்க. யூ பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ பாக்டீரியா சொல்லி பிகாஸ் ஆஃப் த ரிஜிட் செல் வால். ஓகே, and Motilia flagellum. The cyanobacteria also referred to the green algae. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராபிக் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து தயார் பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா. ஓகேங்களா? இது வந்து ஆட்டோட்ராபிக் பாக்டீரியா இருக்கணும். சைனோபாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிசெல்லுலர், கொலோனியல், filamentous, freshwater, marine water, terrestrial algae. The colonies surrounded by the gelatinous cell. They often form blooms in the polluted water bodies. Some of these organisms can fix atmospheric nitrogen in the specialized cell called the heterocytes. Example nostoc and anabaena. Next one பார்த்தீங்கன்னா chemosynthetic autotrophic. First வந்து பார்த்தீங்கன்னா photosynthetic, next வந்து பார்த்தீங்கன்னா chemosynthetic பாக்டீரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா வேதிவினைகள் மூலிமா நிறையா வகையான ரியாக்ஷனை இது பண்ணி அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஏடிபி ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. They play a great role in the recycling nutrients like nitrogen, phosphorus, iron and sulfur. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈபாக்டீரியா ஃபர்ஸ்ட் பார்ட்.
ப்ளூ கிரீன் ஆலை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிம்பிளாக படம் போட்டிருக்காங்க. எட்ரோசைட் வந்துருக்குங்க பார்த்தோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ரோஜினஸ் செத், இது வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த இதில் வர ஃபிலமெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ராபிக் பாக்டீரியா ஆர் த மோஸ்ட் abundant in nature. The majority are important decomposers. Many of them have a significant impact on the human affairs. They are helpful in making curd from milk, production of antibiotics, fixing nitrogen in legume, roots, etc. Some are pathogens causing damage to human beings, crops, farm animals, and pets. Cholera, typhoid, tetanus, citrus canker are well-known diseases caused by the different bacteria. Bacteria reproduce mainly by fission. பிளவுறுதல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷன், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷன் சொல்லுவாங்க, பிளவுறுதல். சம்டைம்ஸ் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் தே ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். சம்டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறையா கொடுத்துருந்தாங்க பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா. இங்கே பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளவுறுதல் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷன், அந்த இதில் வந்து இது வந்து பாக்டீரியா வந்து ரீப்ரொடக்ஷன் செய்யுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் unfavorable condition they produce spores. They also reproduce by a sort of sexual reproduction by adapting a primitive type of DNA transfer from one bacterium to another. The mycoplasma are the organisms that completely lack a cell wall. They are smallest living cells known and can survive without oxygen. Many mycoplasma are pathogenic in animals and pets. இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். மைக்கோபிளாஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா செல் சுவர் அற்ற ஒரு ஆர்கனிசம் தான். இது வந்து ஸ்மாலஸ்ட் லிவிங் பீயிங்கு. ஓகேங்களா. சர்வை வித்தவுட் ஆக்சிஜன், இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. வித்தவுட் ஆக்சிஜன் இது வந்து வாழணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மைக்கோபிளாஸ்மா தான். ஓகேங்களா. மெனி மைக்கோபிளாஸ்மா ஆர் பேத்தஜெனிக் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் அனிமல்ஸுக்கும் தாவரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோயை ஏற்படுத்தக்கூடிய பேத்தஜென்களாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் பாரடைஸை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொனிரா வந்து எல்லாமே பாக்டீரியா பேஸ் பண்ணது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ப்ரோட்டிஸ்ட்டை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.